எனக்கு ரொம்ப விருப்பக்கூடிய ஒரு கிதாப்னு பார்த்தோம்னா எஹ்யா உலுமுத்தீன். அதுல இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன பண்றாங்க, ஒரு 5 பேரை நீ என்ன பண்ணாத, ஒருபோதும் நண்பரா எடுத்துக்கொள்ள. நண்பன்ல யார் யார் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு நம்ம பேசிடலாம். ஆனா அந்த 5 பேரை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம், ஓ லைஃப்ல நீ மேல வர. ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த 5 பேர்ல அபஹல், கஞ்சனா இருக்கிறவன நீ என்ன பண்ணாத, ஒருபோதும் நீ நண்பனா எடுத்துக்கொள்ளாத. ஏன்னா கஞ்சனா இருக்கிறவன் பாக்கெட்ல 10 ரூபா இருந்தவன் உனக்கு 1 ரூபா கூட கொடுக்க போறதில்லை. ரெண்டாவது பார்த்தா அல் கவ்வா, பொய் சொல்லக்கூடிய, எப்போதும் பொய் சொல்லக்கூடியவன் உங்ககிட்ட உண்மையா சொல்லக்கூடியவன் இருப்பான். யோசிச்சு பாரு. அதே மாதிரி மூணாவது பார்த்தோம்னா அஹமக் அஸ்பல், தப்பா விளங்கக்கூடியவன். என்னென்ன சொன்னாலும் அதை தப்பு தப்பா விளங்கினான், மூளையில தப்பாவே போட்டுக்கிட்டு இருந்தான். அவனை நீ கூட நண்பனா வைத்திருந்தா ஏதாவது உருப்படவா போகுது? அதே இது நாலாவதா பார்த்தோம்னா ஜுப்பான், கோலை. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் வீரமா வாழணும். அப்ப வீரமான தோழன் இருந்தாலும் அந்த வீரமே வரும். அப்ப அந்த விஷயத்துல வீரனே இல்லைன்னா என்ன? அதே மாதிரி ஐந்தாவது பார்த்தோம்னா அல் ஃபாசிக். அல் ஃபாசிக்னா நன்மையை விட்டு தீங்கின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய. நீ பள்ளிக்கு போலாம், அவன் தியேட்டருக்கு போலாம். நீ வீட்டுக்கு போலாம், அவன் சுடுகாட்டுக்கு போலாம். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய விஷயங்களை வழி தரலாம இருப்பதற்காக தான் இஸ்லாமிய சட்டத்திலும் இஸ்லாமிய அறிஞர்களும் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டதுதான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5 பேரை நீங்க ஒருபோதும் நண்பரை எடுத்துக்கொள்ளாதீங்க. யார் யாரு? அபுஹல்லு, அல் கவ்வாபு, இந்த அஹமக் அஸ்ஃபலு, அதுக்கு அடுத்து ஜுப்பானு, அதுக்கு அடுத்து அல் ஃபாசிக். எதை கேட்டோமோ நம்முடைய வாழ்க்கையில அமல்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் அருள் புரிவானாக.